சொல்லுங்க. நீ சீர்திருத்தம் ஆகாம மனநிலை நீ மாத்திக்கிற முடியுமா? குணபாவத்தை மாத்திக்கிற முடியுமா? செயல்பாட்டை மாத்திக்கிற முடியுமா? நல்ல பண்பை நமக்குள்ள கொண்டு வர முடியுமா? எல்லா உயிரினங்களும் உயிர்னு சொல்லி நம்மளால கருத முடியுமா? எந்த ஒரு ஜீவராசிக்கும் நம்ம ஒரு சிறிய அளவில் கூட ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ள உதயமாகுமா? சொல்லுங்க. சீர்திருத்தம் ஆகலைன்னா இதெல்லாம் நமக்குள்ள வருமா? வராது சார். இப்போ நமக்கு சீர்திருத்தம் ஆகாமல் இருந்தோம்னா குரோதம் தானே அதிகமாக வரும். அப்புறம் நம்ம வந்து சிவசித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு தலத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? சொல்லுங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போறீங்க, அக்கின் செட்டி எடுத்துகிட்டு போறீங்க, ஏதோ ஒரு கழுதை எடுத்துகிட்டு போறீங்க வச்சுக்கோங்க. மாரியம்மங்களுக்கு நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா வருஷம் வருஷம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அந்த வார்த்தையை இங்கே வெளிப்படுத்தணும்னா நம்ம வந்து சீர்திருத்தம் ஆனால் தான் இதெல்லாம் இங்கே இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து தற்காலிக ஒரு திருப்தி. மாரியம்மங்களுக்கு அக்கின் சீட்டு எடுக்கிறது, பூக்குழி இறங்குறது, லொட்டு லொடுக்கு, இப்போ முருகனுக்கு கூட நீ காவடி எடுக்கிறது எல்லாமே வந்து தற்காலிக திருப்திக்கு தான். நன்மையானா இல்லைன்னு சொல்லுவோம் நாங்கள். புரியுதா? திருப்திக்காக செய்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? நீ சீர்திருத்தமாகி உனக்கு உன்னைய உணர்ந்து நீ வந்து இந்த இப்போ நான் சொன்ன அம்சத்தெல்லாம் நீ உனக்குள்ள வந்து ஐக்கியமாயிருச்சுன்னா உனக்கு நிரந்தரமான தீர்வுன்னு சொல்கிறோம். நம்ம நிரந்தரத்தை தேடுறோம். அப்போ தற்காலிகம் நமக்கு தேவையா, நிரந்தரம் தேவையா? நிரந்தரம் தான் தேவை சாமி. அப்போ ஏன் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைடா. போதும் 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 வயல். அப்போ ஏன் நீங்கள் ஆக மாட்டேங்கிறீங்க? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இப்போ நான் தொடங்கியே இப்போ இது 3வது மாதம் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் ஐயா. போன பூஜைக்கு தான் இதை பற்றி நான் வெளிப்படுத்தலை, வேற மாதிரி போயிருந்தேன். இப்போ வெளிப்படுத்துகிறேன். கணக்குக்கு 3 மாதம். 3 மாதத்துல சரி இப்படியெல்லாம் ஒரு இதில் வெளிப்படுத்துகிறாரு, இப்போவாது நம்ம வந்து மாறணும், நம்ம செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் காட்டணுங்கிறது கூட கொஞ்சம் கூட தென்படலையே யாருக்கிட்டையுமே. அப்படியெல்லாம் நீ சொல்ல முடியாது. இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருந்தால் நான் அப்படி சொல்கிறேனே, உனக்குள்ள அப்படி ஒன்று இருந்து அவ்வளவு மாற்றம் இருந்துன்னு வச்சுட்டீங்க, நீ அமாவாசையை கூட அங்கே தங்க மாட்டேன் தெரியுமா? அப்படி இருந்தா உனக்குள்ள அமாவாசையை கூட நீ அங்கே நிற்க மாட்ட. அந்த எண்ணம் நமக்குள்ள உதயமாயிரும், தெரிச்சு வந்துடுவ. அதுக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாது, போயா அப்படின்ட்டு வருவ. அப்புறம் இல்லைங்கிற போது எப்படி வரும்? எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் நம்புறது? இந்தியா இப்போ உள்ளே வந்திருக்கோம். நாங்கள் நான் முதல்ல வரும்போது யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, மற்றபடி பொதுவான கருத்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக மற்றவங்களோட பொதுவானது. அது அப்புறம் முதல்ல நம்மளை நாம சரி பண்ணணும்ல. மாற்றி நான் என்ன சொல்றேன்னா, நம்மளை சரி பண்ணாம நம்ம மற்றவங்களை பற்றி மறுபடியும் யோசிக்க முடியும்? நம்ம மற்றவங்கள நம்ம மாற்றிக்கிறதுக்கு தான் பேச குறைஞ்சிருக்கோம். தேவையில்லாத காரியத்துல நம்ம இதுக்கு கஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க பார்ப்போம். நன்மையா பகவானுடைய அனுக்கிரகத்தில் அப்படியே வச்சுக்கிடுவோமே, உங்கள் பாஷையிலேயே பகவான் கணக்கமட்டியார் அனுக்கிரகத்திலே நமக்கு நன்மை புறக்கட்டும்ப்பா. நான் அதை வேண்டானே சொல்லலை. ஆனால் அப்போ கூட நீ வந்து சீர்திருத்தம் ஆனாதானே உனக்குள்ள மனமாற்றங்கள் உருவானாத்தானே அது கூட கிடைக்கும்.
அப்போ அவர்லேருந்து அனுக்கிரகம் வந்தேன்னா இங்கேருந்து எனக்கு ரெண்டும் ஒன்று தான். சரியா? நீங்கள் வேணா அங்கேருந்து வருதுன்னா சந்தோஷம்னு மகிழ்ச்சி அடைஞ்சிக்குவீங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. புரிஞ்சதா? அதாவது அங்கேருந்து வாங்குறதுக்காக நீங்கள் கற்றுக்கணும்ல, அங்கேருந்து வாங்குறதுக்காக நீ கற்றுக்கணும்ல. அப்புறம் அதை கற்றுக்கலன்னா எப்படி நீ அங்கேருந்து வாங்க முடியும்? சொல்லு சொல்லுங்க. அங்கேருந்து வாங்கிறதுக்கு கற்றுக்கணும்ல. இவ்வளோ உட்காந்து முன்னாடி 4 கால ஜீவனை விட இன்னும் கேவலமாக குலைக்கிறேன். அப்போவே நீங்கள் அதை எப்படி உபயோகப்படுத்துறீங்க, எப்படி அதை உதாசனப்படுத்துறீங்கிறதுல இருக்கு. நான் அவர்கிட்ட எப்படி வாங்குறது? அது இந்த பரதேசி சொல்லி கொடுத்தது, காட்டி கொடுத்தது உனக்குள்ள நீ நிலைநிறுத்தி நடைமுறைப்படுத்தினாதானே அங்கிருந்த ஐயா சாமி ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் குடியா அப்படின்னு அவன்கிட்ட கையேந்த முடியும். இல்லை அங்கே கையேந்தாம தூக்கி இருந்தா நீ வச்சுக்கொண்டு கொடுத்துருவாங்களா? சொல்லுங்க. பதில் பேசுங்க சாமியா. எதுவுமே நடைமுறைக்குள்ள உங்களுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. சும்மா வெட்டியா எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கே ஒரு சில நேரங்கள்ல எப்படி சொல்ற அசிங்கமா தெரியுது. அட இது என்னடா நம்ம இப்படி போட்டுக்கிட்டு மல்லு கட்டிட்டு கிடக்கும் அப்படின்னு. அது ஒண்ணு. இன்னொன்று என்ன, பெரிய நம்ம என்னமோ நீயே கழுத ஒரு கழுதையும் சாதிக்கல. இப்போதைக்கு உப்புக்கல் வெங்காயம் வாங்குற அளவுக்கு தான் நீ சாதிச்சிருக்கிற. 2 கிலோ அரிசி வாங்குறது கூட நீ இன்னும் இங்கேருந்து அனுக்கிறவங்க பெறலன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதா? அந்த உப்புக்கல் வாங்குறதுக்கு வெங்காயம் வாங்குற அனுக்கிறதுக்கே மற்றவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. அவன் நல்லா பிழைச்சிருவான்னு நினைக்கிங்க. அப்போ உங்கள்கிட்ட இன்னும் எண்ணம் தீய எண்ணம் தானே இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். எண்ணங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு இப்போ ஒரு 6 மாசம் ஆகும், கூடுனா 1 வருஷம் ஆகும். என்ன 3 வருஷம் 4 வருஷமும் அப்படியே இருப்பீங்க. சொல்லுங்க. உண்மையிலேயே எனக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தர் கூட இல்லை. இல்லைன்னா அவ்வளோ மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டி கொஞ்சம் சாதிக்கவாது கற்றுக்கிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி ஒரு ஆக்டிங் நடித்து ஒரு நடித்து எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அவளுடைய எண்ணத்தில் அவள் ஒரு 60% சாதிச்சிட்டா. அப்படியாவது பண்ணிட்டு போங்களேன், நல்லாவது இருப்பீங்கல்ல. நோய் குணமாயிரும் இல்லையா? குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டை முடக்கி சில இதுகள் செய்வன வச்சது குணப்படுத்திடுவாங்க. தொழிலே இல்லாமல் படுத்து கிடந்தவங்களுக்கு தொழிலாக்கி கொடுத்துருவாங்க. வருமானம் நிறையா வரும்போது நம்ம மாட்டுக்கு நிமிந்துட்டு போயிடலாம் இல்லையா? அப்படியாவது சாதிக்கணும்ல. அதுவும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? இப்போதைக்கு சொல்ல போனால் அவளை நான் பாராட்டத்தான் இல்லை. அந்த திறமையாவது இருந்திருக்குல்ல. ஒரு சிறிய அளவில் ஒரு சாதனையை பண்ணிட்டு போயிட்டால, குடும்பத்துக்கு ஓரளவுக்கு நின்றுட்டால, போய் தெருவில் இப்படிங்கிறது போய் இன்னைக்கு தெருவுக்குள்ளே நின்றுட்டால. அதாவது நீங்கள் செய்யணும்ல. பின்னாடி வர்றதை பார்ப்போம், அதை விட்டுருவோம். இங்கே இல்லைன்னா இன்னொரு பக்கம் போய் நம்ம பிடிச்சிக்கிறலாம், அங்கே இல்லைன்னா இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கிறலாங்கிற அந்த வித்தையாவது கற்று வச்சிருக்கிறாங்க இல்லையா? நீங்க எதுவுமே கத்துக்கிறாம இப்படி மூழ்கி போயிருந்தீங்கன்னா
இங்க ஒரு மனித நிலையில தான் பொழைச்சா போதுங்கிறது தானே முக்கியம். அப்படிலாம் கத்துக்கிறலாம், அப்படிலாம் நேர்மையை கடைப்பிடிக்கிறதுங்கிறது யார்கிட்ட இருக்கு? சொல்லுமா.